Daily. Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே பிரைம் பப்ளிக் என்ற CBSE பள்ளி செயல்பட்டு வந்தது. CBSE பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்களுக்கு சனிக்கிழமையிலிருந்து செய்முறை தேர்வு தொடங்குகிறது என்ற நிலையில் பிரைம் பப்ளிக் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கடைசி வரைக்கும் ஹால் டிக்கெட் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கிறது. இதனால் பெற்றோர் சந்தேகமடைந்து பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோதுதான் பிரைம் பப்ளிக் பள்ளி அனுமதியே இல்லாமல் இயங்கி வந்தது தெரிய வந்திருக்கிறது. நாங்கள் பிரைம் பப்ளிக் ஸ்கூல் அதிராம்பட்டினத்துலேருந்து இப்போ கலெக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே உங்கள் கரெக்டாக தான் போகுது, நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதிடுவீங்கன்னு சொன்னாங்க. இப்போ முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் கேட்கறதுக்காக ரெக்வஸ்ட் பண்ண வந்தோம் கலெக்டர்கிட்ட. அன்றைக்கி காலையிலே நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோம் கலெக்டரை பார்க்க, ஆனால் பார்க்க முடியல. அதனால இப்போ இங்கே ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். 2020ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த பள்ளியில் LKGயிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் அனுமதியே இல்லாமல் ஆண்டுதோறும் கட்டுக்கட்டாக கட்டணம் வாங்கி மாணவர்கள் எதிர்காலத்துடன் விளையாடி இருக்கிறது. கடைசி நேரத்தில் மாணவர்களை தேர்வெழுத வைக்க முடியாது என பள்ளி நிர்வாகம் கையை விரித்த நிலையில் என்ன செய்வதென்னு தெரியாமல் பதறி போன பெற்றோர் ஆட்சியர் அலுவலகத்தில் கூடினர். பாதிப்புனா படிப்பே போயிடுச்சு. இந்த 10வது இந்த வருஷத்தோட ஒரு வருஷம் வீணாக போய்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. திருப்பி CBSE எழுத முடியாது, அடுத்த வருஷம் தான் எழுதலாம் அப்படின்றாங்க. பசங்களாம் ரொம்ப மன உளைச்சல, எல்லாருமே ரொம்ப ஒரு இதாக இருக்கிறாங்க. குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கிறோம். அதிராம்பட்டினம் பகுதியில் பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் அதிக அளவில் வசித்து வரும் நிலையில் பள்ளியை நடத்தி வந்ததும் இஸ்லாமியரான ஃபைசல் அஹ்மத் என்பவர்தான். பக்கத்திலேயே CBSE பாடத்திட்டத்தில் பள்ளி என நினைத்து வேறு பள்ளிகளில் படித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளையும் பிரைம் பள்ளியில் கொண்டு வந்து சேர்த்துள்ளனர். ஆனால் கடைசியில் அனுமதியே இல்லாமல் பிரைம் பப்ளிக் பள்ளி நிர்வாகம் கம்பி நீட்டியிருக்கிறது. நாளையிலேருந்து போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கல. அதனால தான் கலெக்டர் ஆஃபீஸில் இஷ்யூ பண்ணலான்னு வந்திருக்கோம். கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம், சீக்கிரமாக ஹால் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரிவிஷன் பண்ண கொஞ்சம் டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஸ்டாக இருக்குது. 8ஆம் வகுப்புக்கான சான்றிதழ் இருந்தால்தான் 10ஆம் வகுப்பு தேர்வெழுத முடியும் என்ற நிலையில் சம்பந்தப்பட்ட பிரைம் பள்ளி நிர்வாகத்திற்கு 8ஆம் வகுப்பு நடத்தவே அனுமதி இல்லை என்ற தகவலும் தெரிய வந்து பெற்றோர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். 8ஆம் வகுப்பு தேர்ச்சியே செல்லாது என தெரிய வந்ததை அடுத்து இத்தனை நாட்களாக பிள்ளைகள் படித்த படிப்பு செல்லாதா என நினைத்து நிலைகுலைந்து போயினர் பெற்றோர்கள். அவ்வளோ அழைச்சல் அழைஞ்சிருக்கு. காலையில் கொண்டாந்து விடணும், சாயங்காலம் அழைக்கணும். 2 பிள்ளைங்க படிக்கிறாங்க, 2 நட போகணும் நான் அழைக்கிறதுக்கு. ரொம்ப மன உளைச்சல் சார். பணம் போயிட்டு போகுது, பணம் கட்டணும். இன்னும் ஒரு 1 லட்சம் கொடுத்தா எங்கள் பிள்ளைங்க 10th எழுதிடுவாங்களா அந்த வருஷம். எதுக்குமே வாய்ப்பு இல்லாமல் ஆக்கிட்டாங்க. கேட்குறவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நாங்கள் உங்கள் பிள்ளைங்க இப்படி ஆகிட்டாமே தூக்க விசாரிக்கிற மாதிரி ஒரு நேரத்துக்கு 50 ஃபோன் வருது எங்களுக்கு. CBSE பள்ளிகள் மத்திய அரசுக்கு கீழ் செயல்படுகிறது என்ற நிலையில் உரிமத்திற்காக பள்ளி தரப்பிலிருந்து விண்ணப்பித்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் உரிமம் கிடைக்காத நிலையில் இத்தனை நாட்களாக கமுக்கமாக எதுவுமே சொல்லாமல் நடத்தி வந்திருக்கிறது பிரைம் பள்ளி நிர்வாகம். இந்த நிலையில் விஷயம் வெளியில் தெரிந்ததும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பிரைம் பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தினர். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பெற்றோர் தரப்பினர் ஆட்சியருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் என்ன செய்தாலும் பிரைம் பள்ளி மாணவர்கள் தேர்வெழுத முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 19 பேரையும் மாநில பாடத்திட்டத்தில் தேர்வெழுத வைக்க நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட நிர்வாகம் உறுதி அளித்தது. ஆனால் இத்தனை நாட்களாக CBSE பாடத்திட்டத்தில் படித்த மாணவ மாணவிகள் திடீரென மாநில பாடத்திட்டத்தில் எப்படி தேர்வெழுதுவது என யோசித்த பெற்றோர் அந்த முடிவை ஏற்க மறுத்தனர். இதனிடையே பள்ளி தரப்பிலிருந்து NIOS திட்டத்தின் கீழ் மாணவர்களை தேர்வெழுத வைப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. NIOS என்பது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்.
அதாவது தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனமாகும். இது மத்திய அரசின் கீழ் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனம் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் தேர்வுகளை நடத்துகிறது. கல்லூரி பாடங்களை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிப்பது போன்று பள்ளி பாடங்களை படித்து இந்த திட்டத்தின் கீழ் தேர்வெழுதி சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலையில் பாதிக்கப்பட்ட 19 மாணவர்களுக்கும் அக்டோபர் மாதம் தேர்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ப்ளஸ் நம்மளோட சமச்சீர் கல்வி மூலமாக நடத்தக்கூடிய நம்மளோட ரெகுலர் எக்ஸாம்ஸ், ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸில் இந்த குழந்தைகள் வந்து எழுதணுன்னா அந்த 19 குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷனாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சார்கிட்டையும் மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சார்கிட்டையும் பேசிட்டு அந்த ஆப்ஷனை அந்த பேரண்ட்ஸ்க்கு கொடுத்தோம். இல்லைனா 1 இயர் அந்த குழந்தைங்களுக்கு தள்ளி போகும் அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸ் கிட்ட அந்த ஆப்ஷனை கொடுத்தோம். நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாமுங்க, அதுக்கு இன்னும் ஒரு 40-50 டேஸ் இருக்குது, குழந்தைங்களை தயார்படுத்திக்கலாம். அல்லது அவங்க NIOS தான் வேணும் அப்படின்னா அதே பள்ளியை திருப்பி நடத்துறதுக்கு நம்ம அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க ஃபஸ்ட்டு சரின்னு சொல்லிட்டு போனாங்க. பிறகு டைம் எடுத்து எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அதே பள்ளியில் NIOS மூலமாகவே அக்டோபரில் நாங்கள் எழுதிக்கிறோம், இது நாங்கள் மனப்பூர்வமாக எடுக்கிற ஒரு முடிவு அப்படின்னுட்டு சொன்னாங்க. ஆரம்பித்து 5 ஆண்டுகள் தான் ஆகிறது என்ற நிலையில் கடந்த ஆண்டு அந்த பள்ளியில் ஒரு பேட்ச் 10ஆம் வகுப்பு முடித்திருக்கிறது. அப்போதும் ஆரம்பத்திலிருந்து எதுவுமே சொல்லாமல் விட்டுவிட்டு கடைசி நேரத்தில் பெற்றோர்களை சமாளித்து NIOS திட்டத்தின் கீழ் தேர்வெழுத வைத்திருக்கிறது பிரைம் பப்ளிக் பள்ளி நிர்வாகம். இந்த ஆண்டு பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததால் விஷயம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என்ற நிலையில் முறையாக உரிமம் பெறாமல் முறைகேடாக இயங்கி வந்த பள்ளி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியரும் உறுதி அளித்திருக்கிறார். பிரைவேட் ஸ்கூல் டிஓ மூலமாக சென்னையில் நேற்றே பேசிட்டோம், திருப்பி இன்றைக்கும் பேசணும். அங்கே அந்த ஸ்கூல் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பண்ணியாச்சு, ஆவணம் பண்ணியாச்சு, அதை எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இப்போ ஷோகோஸ் கொடுத்து அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்க்கணும். அங்கே எல்கேஜிலேருந்தே குழந்தைங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்ன ஸ்கூல் பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். பட் அஃபிலியேஷன் இல்லாமல் உண்மைக்கு புறம்பாக தகவல் கொடுத்து என்ரோல்மெண்ட் பண்ணுறது தவறு. அது கண்டிப்பாக அரசு தரப்பில் நம்ம நடவடிக்கை எடுப்போம். நன்றி. பணம் சம்பாதிப்பதற்காக படிக்க வேண்டிய பிள்ளைகளின் வாழ்க்கையில் விளையாடும் இது மாதிரியான தனியார் பள்ளிகளை கண்டுபிடித்து களை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கை. Taste the Daily.